கிறிஸ்பியா ராகி தோசை பண்றதுக்கு அரிசி மாவு, மைதா, கோதுமை மாவு, முக்கியமா நான்ஸ்டிக் பேன் கூட வேண்டாம். வெறும் ராகி மாவு வச்சு 10 நிமிஷத்துக்குள்ள இன்ஸ்டன்டா தோசை வாக்குறதுக்கு 1/2 கப் ராகி மாவு, 1/2 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு, பச்சை மிளகா, கேரட், வெங்காயம், 1 டீஸ்பூன் நெய், 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் மாவை ரெஸ்ட் பண்ணிடுங்க. எண்ணெய் தடவி இருக்கிற தோசைக்கல்ல மீடியம் ஃப்ளேம்ல ஆன் பண்ணிக்கோங்க. பேன் சூடா இருக்கான்னு பார்க்கறதுக்கு தண்ணி தெளிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். மாவை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மாவை ஒரு இடத்துல ஊத்தாம ஸ்ப்ரெட் பண்ணிட்டே ஊத்திடுங்க. உங்களுக்கு தோசை எவ்வளோ பெருசா வேணுமோ அதுக்கு ஏற்றபடி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மேலால நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கோங்க. தோசை திருப்பியை தண்ணியில டிப் பண்ணிட்டு திருப்பி விட்டுக்கோங்க. மேலால தோசை திருப்பியை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணீங்கன்னா மொறு மொறுன்னு ராகி தோசை ரெடி. ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணீங்கன்னா ரவை தோசைக்கு டாட்டா பை பை சொல்லிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க.